ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். அன்பான சிறு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துகள். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்களெல்லாம் உம்முடைய கனின்மணியைப் போல எங்களை பாதுகாத்து பராமரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து விபத்து வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளோட ஞானத்தால் நிரப்புங்க. இப்பொழுது கூட ஏசப்பா, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அன்புள்ள ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வசனத்தை சொல்ல வேண்டிய ஞானத்தை கூட அடியாளுக்கு தந்தார்லங்க. ஏசப்பா, நீரே இந்த முழு நேரத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் சாலை ஓரத்தில், அதாவது ரோட் சைடில் அநேக ஜனங்க கூட்டமாக கூடியிருந்தாங்களாம். ஏன் தெரியுமா? அங்கே 8 வயதுள்ள ஒரு சிறு பெண் கார் ஆக்சிடெண்ட்னால் இறந்து போனாங்களாம். அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு அங்கிள் கோபமாக சொன்னாங்களாம், அந்த கார் டிரைவரை மரத்துக்கு கட்டி நல்லா அடிக்கணும். பாவம், இந்த சிறு பிள்ளை அந்த கார் டிரைவர்னால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே சமயத்தில் இன்னொரு அங்கிள், வயதான தாத்தா, வருத்தத்துடனே விதமாக சொன்னாங்களாம், எல்லாம் இந்த கவர்மெண்ட்டு சொல்லணும். ஓட்ட தெரியாதவங்களுக்கெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு லைசன்ஸ் கொடுத்தா இப்படி தான் நடக்கும், வேற என்ன அப்படின்னு வருத்தமாக சொன்னாங்களாம். அதே போல் இன்னொரு ஆண்டி சொன்னாங்களாம், அது மாத்திரமா, இந்த ரோடு பாருங்கள், எவ்வளோ பள்ளமேடாக இருக்குது, இது சரி செய்கிறதே கிடையாது, எல்லாம் பணத்தை தின்னுட்டு அப்படியே ஏமாற்றி உட்காந்துருக்காங்க. அவ்விதமாக ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் கேட்டிருந்த டிராஃபிக் போலீஸ் வந்து, இங்கே நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த சிசி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பிள்ளை ரெட் சிக்னல் போட்டிருந்தது. ஆனாலும் அதை கவனிக்காமல் ஓடி வந்ததுனால கார் கீழே விழுந்து மரித்து போனாங்க. இந்த பிள்ளை ஏன் மரித்தாங்க தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸுக்கு ஒபே பண்ணாதனால தான் என்று சொன்னாராம். சிறு பிள்ளைங்களே, கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் நாம் சேஃபாக பிரயாணம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? டிராஃபிக் ரூல்ஸுக்கு நம்ம ஒபே பண்ணணும். அதே போல் நம்ம வாழ்க்கை பிரயாணத்தில் கூட நம்ம சேஃபாக ஹெவனுக்கு போக வேண்டும்னா நம்ம கூட கர்த்தர் நமக்கு விதிக்கிற எல்லா விதமான கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆம், நாம் பிழைத்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிற டிராஃபிக் சிக்னலை கவனிக்கலாமா? பிள்ளைகளே, டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் எதை குறிக்கிறது? நாம் ரெட் கலர் சிக்னல் பார்க்கும்போது நிற்க வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகள், கெட்ட வழிகள் நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகின்றன. நாம் அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நம் வழியில் சென்று அழிய போகக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் தம் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு தம்முடைய சிவப்பான ரெட் கலர் இரத்தத்தை காட்டி நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்.
நாம் அதை பார்த்தவுடன் நிற்க வேண்டும். அடுத்ததாக டிராஃபிக் சிக்னலில் என்ன கலர் பார்க்குறோம்? எல்லோ கலர். எல்லோ என்றால் வெயிட். நாம் வெயிட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக டிராஃபிக் சிக்னலில் நாம் என்ன கலர் பார்க்கிறோம்? கிரீன். கிரீன் என்றால் கோ. நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது ஏசப்பா நாம் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு செல்லும் நல்ல வழியில் போக சொல்லுகிறார். இந்த விதமான டிராஃபிக் ரூல்ஸ் நாம் ஒபே பண்ணினால் கண்டிப்பாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அன்பு தங்கச்சி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.